வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். வெல்கம் பேக் டு ஃபினிக்ஸ் இந்தியா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன டைமில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மேலே 50% இம்போஸ் போட போகிறதா சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே 25% போடுறது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறது உங்களுக்கு தெரியலாம். ரிமைனிங் 25% அடுத்த 21 நாளில் லைவுக்கு வரப்போகுது. இந்த தகவலோட இன்றைக்கி நம்ம மார்க்கெட் காலையில் எப்படி ரியாக்ட் ஆச்சு, க்ளோசிங் எப்படி இருந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக உங்களோட வேல்யூபிள் டைமில் வெறும் 5 நிமிஷத்தை கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துடலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்போட அதிரடி அறிவிப்புக்கு பிறகு இன்றைக்கி தொடங்கின இந்திய பங்கு மார்னிங்கில் ஒரு பெரிய கேப் டவுன் தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நிப்டி அரௌண்ட் 300 புள்ளிகளை இழந்திருந்துச்சு. 24,344 ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயிருச்சு. மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு நகர்தோ அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள மத்தியானத்துக்கு பிறகு ரெக்கவர் ஆகி 24,634 பாயிண்ட் வரைக்கும் வந்துச்சு. ரெண்டு கேப்பையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 290 புள்ளிகளாக இருந்துச்சு. க்ளோசிங்கில் நிப்டி 24,596 21 புள்ளிகளை ஆட் பண்ணியிருக்கு. சென்செக்ஸ் 80,623 79 புள்ளிகளை ஆட் பண்ணியிருக்கு. இந்த ஃபாஸ்ட் ரெக்கவரிக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுனால HNI இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஹெவியாக பார்ட்டிசிபேட் பண்ணது, பை பண்ணது, மார்க்கெட்டை ரெக்கவர் பண்ண வச்சிச்சு. அதோட டெக், ஃபார்மா, FMCG, பேங்கிங் எல்லாம் நல்லாவே ரீபவுண்டாக இருந்துச்சு. என்னதான் ட்ரம்ப் ஷாக் கொடுத்துருந்தாலும் நிச்சயமாக இந்தியன் கவர்மெண்ட் நெகோஷியபிள் பேசுங்கிறது இன்வெஸ்டர்ஸ்கிட்ட பெரிய ஹோப்பாக இருந்ததுனால மார்க்கெட் நல்லாவே ரீபவுண்ட் ஆச்சு. முடிவடையும் போது நிப்டியில் டாப் கெனஸ், ஹீரோ ஹோண்டா, டெக் மஹிந்திரா, JSW ஸ்டீல், விப்ரோ, ஏட்டர்னல்லாம் இருந்தாங்க. அரௌண்ட் 1% 4% வரைக்கும் இந்த ஸ்டாக்களில் பாசிட்டிவ் பார்க்க முடிஞ்சிச்சு. டாப் லூசர்ஸ் அடானி என்டர்பிரைசஸ், அடானி போர்ட், ட்ரெண்ட், டாடா மோட்டார்ஸ், கிராசிம் எல்லாம் இருந்தாங்க. 0.8% 2.2% வரைக்கும் நெகட்டிவ் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. வேர்ல்டு வைடாகவே எல்லா மார்க்கெட்டுமே கேர்ஃபுல்லாக தான் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சதும் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்கோப்னு சொல்லலாம். இந்த டேரிஃப் இஷ்யூக்கு பிறகு பாண்ட் ஈல்டு நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் கார்பரேட் ஏர்னிங்ஸ், கம்பெனிகளுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்துட்டு இருக்குது. நிச்சயமாக இன்வெஸ்டர்ஸில் ஒரு ஹோப்பை கொடுத்துட்ருக்கு. சரி, ட்ரம்ப் ஏற்கனவே 50% டியூட்டியை நேற்று இம்போஸ் பண்ணிட்டாரு. எக்ஸிஸ்டிங் இருந்த 25% இன்றைக்கி ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 25% அடுத்த 21 நாள், அதாவது ஆகஸ்ட் 27 லைவுக்கு வரணும்னு எடுத்துப்போம். அப்போது ஒட்டுமொத்தமாக 50% டியூட்டிஸ் இப்போ இந்தியன் குட்ஸுக்கு மேலே போடும்போது எதெல்லாம் இம்பேக்ட் ஆகும், என்ன நமக்கு ப்ளஸ் இருக்குங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அப்படி பார்த்தோம்னா முதல்ல நேரடியாகவே பாதிக்கப்பட போகிறதுன்னா இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய IT சர்வீஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், ஃபார்மாலாம், இவங்கெல்லாம் நேரடியாகவே உடனே பாதிக்கப்படுவாங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸுக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இது இருக்கும். அதே சமயம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏற்கனவே நடந்துட்டு இந்த ட்ரேட் இருக்கு இல்லையா, அது பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இது எல்லாத்தையும் விட இந்தியாவிலையும் சரி அமெரிக்காவிலையும் சரி ஏற்கனவே இருக்கக்கூடிய அளவுலேருந்து இன்ஃப்ளேஷன் அடுத்த காலகட்டத்தில் ரைஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரி, இதை இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 வரைக்கும் டெட்லைன் இருக்கிறதுனால எப்படியாச்சும் அமெரிக்கா கிட்ட இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தும், ஒரு நெகோஷியபிளுக்கு வரும், அதில் கன்க்ளூஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஆல்டர்னேட்டிவாக UAE, யூரோப்பியன் ஒன்றியம், அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ட்ரேடுக்கான டீலை கண்டக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படின்னா யூஎஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை இந்த கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக காம்பன்சேட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஃபிஸ்கல் டேரிஃபில் ஒரு பேக்கேஜை கொடுத்து அவங்கள காம்பன்சேட் பண்ணி மேனேஜ் பண்ண முடியுமாங்கிறதையும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் செஞ்சால் சரியாயிருமானா அப்படி இல்லைங்க. இந்தியா வளர்ந்துட்டு இருக்குது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி இல்லைங்கிறது தான் இது வெளிப்பாடு. இந்தியா மேலே அதிகமான பொறாமையோட அமெரிக்க அதிபர் இருக்கிறது தான் இதை காமிக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் இதில் என்ன சேஞ்சஸ் வருதுங்கிறத உங்களை மாதிரி நானும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் இந்த ரியாக்ஷனோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும்னா, தங்கம் திரும்பவும் அடுத்த ஹைக்கு போயிட்டுருக்கு. 24 கேரட் இன்றைக்கு 1 கிராம் 10,255 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22 கேரட் 1 கிராம் 9,400 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை டிமாண்ட் கோல்டில் இருக்குங்கிறத திரும்ப இது காமிச்சிட்டு இருக்கு. சில்வரும் நேற்றைய விலையை கம்பேர் பண்ணும்போது 1000 rupees per kgக்கு ரைஸ் ஆயிருக்குங்க. 1,27,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரன்சி திரும்பவும் ரிஸ்காக இருந்தால் கூட நேற்றைய செஷனை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக ரெக்கவர் ஆகி 87.46 ரூபா செட்டில் ஆயிருக்கு. ஸோ கரன்சி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆச்சுன்னா நிச்சயமாக ஹோப் கிடைக்கும். ஆனால் அதுக்கு அகேன்ஸ்டாக எஃப்ஐக்கள் கண்டினியூவாக வித்துட்டு இருக்காங்கிறத நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நேற்றைக்கும் இந்தியாவில் 4,999 கோடி ரூபாய் அளவுக்கு வித்து பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. இன்றைக்கி உள்ள மார்க்கெட் ரிப்போர்ட் இன்னும் வரல. ஒன்ஸ் வந்துச்சுன்னா நான் அந்த டேட்டாவையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் 27 இந்த டாரிஃப் நெகோசியேஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. கம்பெனிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ஒரு கண் வச்சுக்கோங்க. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபியினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட ட்ரேட் ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் அது எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆக போகுங்கிறதையும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க. இருந்தாலும் நாம் எப்பவுமே சொல்கிற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ். வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகும் தான் இந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிளாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you tomorrow.